தாம்பரம் இது செந்தாமச்சூர் போறியா? எங்கே போகிற? ஆ ஆ ஆ எங்கே உங்கள் வீடு எங்கே? உன் வீடு எங்கே? வேளச்சேரியா? ஆ இந்த ட்ரெயினில் முதல்ல ஏறுறியா? உனக்கு எப்படி இருக்கு? நல்லா இருக்கா? சரி. சரி, எங்கே போகிறீங்க? எந்த இடத்துக்கு போகிறீங்க? சென்ட் தாமஸ் ட்ரெயினில் போகணுங்கிறதுக்காக, இந்த ட்ரெயினை விட்டுருக்காங்கிறதுக்காக போகணுன்றதுக்காக போகிறீங்களா? இது போய் பிடிச்சி சொல்லுங்கள். பார்த்துட்டு இருந்தது. ஸ்டார்ட் பண்ணதால போகணுன்றதுக்காக போகணும். எப்படி இருக்குன்னு பார்க்குறது. எப்படி இருக்குன்னு பார்க்குறதுக்காக, இந்த பயணம் எப்படி இருக்குன்னு பார்க்குறதுக்காக பையனை கூட்டிகிட்டு கிளம்பிருக்கீங்க. ஓகே ஓகே. எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? நல்லதாக இருக்குது. இன்னும் க்ளீனாக இருக்கணும். க்ளீனே இல்லை எதுவுமே. எப்படி சார்? ஃபுல்லாக டஸ்ட்டாக இருக்குது. இன்னும் க்ளீன் எதுவுமே பண்ணலை. அதெல்லாம் க்ளீன் பண்ணி வச்சுருந்தா நல்லாயிருக்கும். க்ளீன் பண்ணணும். ஓ, ஃபுல்லாக ரொம்ப டஸ்ட்டாக இருக்குது. டஸ்ட்டாக இருக்குது. நடந்தாலே அப்படியே போகிற மாதிரி பரவாயில்ல. ஓகே ஓகே ஓகே. ட்ரெயினை க்ளீன் பண்ணி வைக்கணும். ஓகே ஓகே. நீங்கள் இப்போ எங்கே, உங்கள் வீடு எங்கே சார்? எனக்கு எங்கே தான் ஒரு ஆதம்பாக்கம். ஆதம்பாக்கம் தான் வீடு இல்லையா? ஆதம்பாக்கம் ட்ரெயின் அந்த ஸ்டேஷன் இப்போது ஒர்க் ஆகலை. இப்போ அதில் வேலைகள் நடந்துக்கிட்டு இருக்குது. இன்னும் அதில் சரி பண்ணலைன்னு சொல்லியிருக்காங்க. அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? ஆதம்பாக்கம் மக்களுக்கு பிரயோஜனமாக இருக்குமா? இது பிரயோஜனமாக இருக்குது. அதை வந்து சீக்கிரமே அப்போ ஓப்பன் பண்ணணும். இது மட்டும்தான் இருக்குது. இல்லை, அதை சொல்லிடுங்க. அதை வந்து சீக்கிரமே ஓப்பன் பண்ணணுமா? சீக்கிரமே ஓப்பன் பண்ணணும். ஏன்னா வேலைச்சேரி கனெக்டிங் பஸ்ஸு கூட இல்லை. பஸ் இல்லாததுக்கு இது ஒன்று இருந்தால் நல்லாயிருக்கும். எனக்கு நல்லாயிருக்கும். ஓகே ஓகே ஓகே. ஆதம்பாக்கம் ஸ்டேஷன் சீக்கிரமாகவே ஓப்பன் பண்ணணும். வேலை முடிச்சு. ஓகே. ஆதம்பாக்கம் ஸ்டேஷன் வந்துச்சு. ஆனால் இங்கே நிற்காது. ஆதம்பாக்கம் ஸ்டேஷனில் நிற்காதுன்னு சொல்லிட்டாங்க. முருகன் கோவில், முருகன் ஆதம்பாக்கம் இந்த ஸ்டேஷனில் நிற்காதுன்னு சொல்லிட்டாங்க. இதில் வேலைகள் முடியாததுனால இந்த இடத்துல நிற்காது. ஆக்சுவலாக இந்த ஸ்டேஷனில்
வருடங்களுக்கு முன்னால் ஒரு திட்டம், இந்த திட்டத்தை 5 வருடத்தில் நிறைவேற்றி முடிக்கலாம். ஆனால் 20 வருடம் கழித்து 2007 வேளச்சேரி ரயில்வே ஸ்டேஷன் திறக்கப்பட்டது. அதன் பிறகு இப்போது 2026 தான் இந்த வழித்தடம் மக்கள் பயன்பாட்டிற்கு வந்திருக்கு. இது மிக வருந்தத்தக்க விஷயமாக இருந்தால் கூட இது எப்போவோ செயல்படுத்தி இருக்கணுங்கிறது தான் மக்களுடைய நீண்ட நாள் கோரிக்கையாகவே இருந்து வந்தது. இந்த இடத்துலலாம் அவ்வளோ சவுண்டு வருது இந்த ட்ரெயினில். அவ்வளோ சவுண்டு வருது. இடத்துல தான் இதுக்கு அப்புறம் சல்லி போட்டிருக்கிறாங்க. இது வரைக்கும் சல்லி கிடையாது. இதுக்கப்புறம் சல்லி போட்டிருக்கிறாங்க. இந்த இடத்துல தான் அந்த பில்லர் உடஞ்சி விழுந்த இடம். இந்த இடத்துல தான் சல்லி, இங்கேருந்து சல்லி போட்டிருக்கிறாங்க. தான் அந்த பில்லர் உடஞ்சி விழுந்த இடம் ஆதம்பாக்கத்தில். இது நங்கநல்லூரில் மேலே போகிறது மெட்ரோ ரயில் ஊருக்கு. அதுவும் ஸ்லோவாக தான் நடக்குது. நம்ம போன வீடியோவிலே போட்டிருந்தோம் என்னுடைய ட்ராக்கு. இந்த இடத்துல தான் அந்த ஜீவன் நகர், தில்லைகங்கா நகருடைய ஆக்கிரமிப்புகள் கிட்டத்தட்ட 10 வருடங்களுக்கு மேலே கோர்ட்டில் நிலுவையில் இருந்த இடம் தான் இந்த இடம் தான். ஜீவன் நகர் இது தில்லைகங்கா நகர். தாமஸ் மவுண்டை நெருங்கியாச்சு. சேர்ந்தாச்சு. சென்ட் தாமஸ் மவுண்ட் முதல் முறையாக சேர்ந்தாச்சு. ஆர்டிஎஸ் இன்னும் பல பேருக்கு இந்த வழித்தடத்தில் ரயில் சேவை இயக்கப்படுகிறது என்பதே தெரியாது. எனவே தான் மக்கள் கூட்டம் இங்கு வரவில்லை. திடீரென்று அறிவிப்பில்லாமல் இயக்கப்பட்டதனால் இந்த வழித்தடத்தில் பயணிகள் கூட்டம் வரவில்லை. பீச்சின்னு போட்டிருக்கா. ஓகே. சேர்ந்தாச்சு. பத்து 47